அமித்ஷா குறித்த அவதூறு பேச்சு வழக்கில் முன்னிலையான ராகுல் காந்திக்கு நிபந்தனை பிணை வழங்கியது ஜார்க்கண்ட் நீதிமன்றம். மடத்துக்குளம் காவல் உதவி ஆய்வாளர் கொலை நிகழ்வுக்கு அன்புமணி கண்டனம். திமுக ஆட்சியில் யாரும் வாழவே முடியாதா என சாடல். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தமிழக அரசு தனி சட்டம் கொண்டுவர வாய்ப்புள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். 22ஆம் தேதி கமுக்க வாக்கெடுப்பு நடத்த நீதிமன்றம் ஆணை. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கம் முற்றுகை. இலங்கை தமிழர்களுக்கு எதிரானது என நாம் தமிழர் கட்சியினர் புகார். கடலூர் அருகே வருவாய்த்துறை நடத்திய ஊர்தி ஆய்வில் வெளிமாநிலத்திற்கு கடத்தப்பட்ட 3.5 டன் நியாய விலைக்கடை அரிசி பறிமுதல். கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரியலூரில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். உணவு விநியோக பணியாளர்கள் மானிய விலையில் மின்சார இருசக்கர ஊர்தி வாங்கும் திட்டம் அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு.